Hi friends, welcome back to another episode of Psychology in Tamil. So, thanks for your support, thanks for all the likes. அது கூட உங்களுக்கு என்ன வேணும்னு இன்னும் கமெண்ட் பண்ணீங்கன்னா என்னால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் எடுக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மற்ற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஐ எம் ஆல்சோ பிளானிங் டு ஹேவ் another சீரீஸ். அந்த சீரீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி பேசிக்லி டிஸ்கஷன்ஸ். அதாவது ஒரு டிஸ்கஷன் பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஜெனரிக் சைக்கலாஜிக்கல் டாபிக்ஸாக இருக்கலாம். ரைட், ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு திஸ் எபிசோட்ஸ் கண்டென்ட். இந்த எபிசோட்ல நம்ம பேச போறது வந்து நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர். ரைட், நேச்சர்னா என்ன, நர்ச்சர்னா என்ன? அதாவது ஒரு மனுஷன் பிறக்கிறத அந்த எந்த ஃபேமிலியில பிறக்கிறான், யாருக்கு பையனா பிறக்கிறான் அப்படின்றது அவனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுதா, இல்ல அவன் எந்த இடத்துல வளர்றான், யாரால வளர்க்கப்படுறான் அப்படின்றதுனால அவனுடைய கேரக்டர் மாறுதா அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் டிபேட்டாவே இருந்திருக்கு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். சரி, இதுல ரெண்டுத்துலயுமே உண்மை இருக்கு. அதாவது ஜெனட்டிக்கலா ஒரு பர்சனுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ளோ ஆகியிருக்கலாம். அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுறதுக்கு அவனுக்கு சுத்தி இருந்த சமூகமும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். பட் நம்ம இந்த கிளாஸ்ல எதை பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜெனட்டிக்கலி மோஸ்ட் லைக்லி கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். ரைட், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்பீஷியஸ் டிபிக்கல் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீஷியஸ் டிபிக்கல் டெண்டன்சிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் யாருமே அதுக்கு சொல்லிக் கொடுக்காம சர்டன் டெண்டன்சிஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூனைக்கோ நாய்க்கோ அது கழிவு கழிச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து மண் எடுத்து மூட ட்ரை பண்ணும். அது ஆக்சுவலி நீங்க வீட்டுல வளர்க்குற பூனையா இருந்தாலும் வீட்டுல வளர்க்குற நாயா இருந்தாலும் அது முன்னாடி யாருமே பார்த்திருக்காது. அது ஒரு வெறும் குட்டியா இருக்கும். ஆனா அந்த குட்டியும் அதே கேரக்டர் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ யார்கிட்டயுமே அந்த நாயோ பூனையோ அந்த கேரக்டரை கத்துக்கல, பட் அது தானா அந்த விஷயத்த செய்யுது. இது அதனால செய்ய முடியுது அப்படின்னா வந்து இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி ஜெனட்டிக்கலி கேரி ஃபார்வர்டான கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். பட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இதே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்குமா அப்படின்னா இது ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயமா இருந்தாலும் மோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் tend to make us believe that அந்த மாதிரியான விஷயங்கள் கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு. பட் எதுவுமே நான் சர்டனா சொல்ல இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது நெசசரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்ஸ் இன்னேட்லி அப்படின்னா வந்து பிறக்கும் போதே என்ன லாங்குவேஜ் வேணா கத்துக்கிற திறமையோட பிறப்பாங்க. பட் ஆனா அவங்க எந்த லாங்குவேஜை கத்துக்க போறாங்க அப்படின்றது அவங்க எந்த இடத்துல வளர்றாங்க அப்படின்றது பொறுத்து இருக்கு. பட் லாங்குவேஜ் மட்டும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவம் வர்றது இருக்கட்டும். ரைட், கோவம் வருது, யாருக்கு சீக்கிரமா கோவம் வரும், யாருக்கு லேட்டா கோவம் வரும், யாரால கோவத்தை ரொம்ப நேரம் அடக்கிக்க முடியும், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி இது ஜெனட்டிக்கலி கேரி ஃபார்வர்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். பட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் an enormous ability to shape their character in whichever way they want. அதாவது ஹியூமன் பீயிங்ஸால அவங்களோட கேரக்டரை எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கிற சக்தி அவங்களோட பிரெயினுக்கு இருக்கு. ஆனாலும் பிறக்கும் போதே இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸோட பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். ரைட், ஸோ இது ஒரு விஷயம். டெரிட்டோரியாலிட்டி அப்படின்றது ரொம்ப காமனான விஷயம் அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா. டெரிட்டோரியாலிட்டி அப்படின்னா என்னன்னா வந்து ஏரியா கெத்து. ரைட், ஏரியா கெத்துனா என்ன, நம்ம ஏரியாக்குள்ள யாரையும் வர விடக்கூடாது. இதை நீங்க எந்த ஸ்பீஷிஸ்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாக்கலாம்னா பூனைங்க கிட்ட. ஒரு பூனை ஒரு நாள் அதனுடைய ஃபைட்டை தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையை தோத்துச்சுன்னு ஒரு பூனை கிட்ட அப்படின்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா சாப்பிடாதுங்க. அது சாப்பிட்டது தூக்கம் வராது, அதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும், ஒரு மாதிரி பயந்த நிலையிலேயே இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டான நிலைக்கு போயிடும் அந்த பூனை. எதனால இந்த மாதிரி டிப்ரெஸ்டான நிலைமைக்கு அந்த பூனை போகுது அப்படின்னா சென்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் டெரிட்டரி. அதாவது என்னோட ஏரியாவை நான் இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அந்த ஒரு ஃபீலிங்கும் வந்து இஸ் innately born characteristic, genetically passed on characteristic. Leadership to a certain extent is basically that. Right, சில people எல்லாம் பாத்தீங்கன்னா they are born leaders, they can lead people easily without any support. ஆனா சில பேரால அப்படி அவங்க பிறக்கலனாலும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். பட் வாட் ஐம் சேயிங், சில பேருக்கு அது இன்னேட்டா பிறக்கும் போதே கிடைச்சிருக்கும். ரைட், ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் ஜெனட்டிக்கலி கேரிட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ். செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆர் ஆல்ட்ருயிசம். ஆல்ட்ருயிசம் அப்படின்னு என்னன்னா ப்ரோசோஷியல் பிஹேவியர். ப்ரோசோஷியல் பிஹேவியர்னா ஹெல்பிங் டெண்டன்சி. சில பேர் ரொம்ப ரெடிலி எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட், ஸோ அந்த ஒரு கேரக்டரும் பாத்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்கலி கேரிட் ஆன் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க.
ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து தன்னுடைய ப்ரீ ஹியூமன் ஸ்பீசிஸான எல்லாத்தையும் விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் த மோஸ்ட் எவால்வ்ட் பிரெயின். மோஸ்ட் எவால்வ் பிரெயின் எதனால சொல்றேன் அப்படின்னா வந்து we have a developed prefrontal lobe. அதாவது prefrontal lobeன்றது இந்த சைடுல இருக்க மூளை. அதனாலதான் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சும்மா காமெடியா சொல்லுவாங்க, அதாவது வந்து நெத்தி பெருசா இருந்தா வந்து அவன் ரொம்ப அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் certain fact associated with that is prefrontal lobe தான் வந்து is also called as a seat of thought. அதாவது தாட் திங்கிங் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல தான் கண்டெம்ப்ளேட் ஆகுது அப்படின்றதுனால இந்த ப்ரீஃப்ரான்டல் லோப் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப எவால்வ்டா இருக்கு. அதனால அவங்களுடைய எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பிரெயினை பத்தி இன்டெப்தா பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிரெயின் எந்தெந்த விஷயத்துக்கு செயல்படுது அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து நம்மளுடைய அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை கரெக்டான திசையில செலுத்துறதுக்கு ப்ரீஃப்ரான்டல் லோப் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. இந்த ப்ரீஃப்ரான்டல் லோப் அப்படின்ற ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினாலதான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப எவால்வ்டான ஸ்பீசிஸா இருக்கும். இதனாலதான் நம்மளுடைய இந்த எல்லா ஜெனட்டிக்கலி கேரிட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருந்தாலும் இதை எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கிறதுக்கு இந்த ப்ரீஃப்ரான்டல் லோப் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயத்த நம்ம வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட். அதுவும் இல்லாம ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ் இஃப் யூ லைக் த கண்டென்ட். Thanks for watching.